ஹாய். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஎஸ் அட்ராசிட்டி விளாக். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, விளக்கு பூஜைக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஆமாங்க, நம்ம ஊரில் வந்து இந்த மாதம் வந்துட்டு அன்னதானம் அது இதுன்னு நடந்துகிட்ருக்கோம். விளக்கு பூஜையும் நடக்குது. ஏன்னா ஐயப்பன் சாமி எல்லோரும் மாலை போட்டுப்பாங்கள, அவங்க சேர்ந்து வந்து விளக்கு பூஜை வைக்கிறாங்க. இந்த விளக்கு பூஜை நம்மளும் போய் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்களும் இந்த ரெடி ஆகிட்டுருக்கோம். வாங்க சட்டுப்புட்டுன்னு ஒரு மேக்கப் போட்டுட்டு போயிடலாமா. அப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து 7 மணிக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு 8 மணியாக மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறமா சரி 8 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப பேர் வந்துருந்தாங்க. நிறைய கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு இடமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து உட்காரமா இடம் கொஞ்சம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு இடத்த பிடிச்சாச்சு. இடத்த பிடிச்சி உட்காந்தா எல்லாருமே பூவு எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நம்ம வந்து நம்ம இலையில ஒன்றுமே இல்லை. அங்கே வந்து எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதனால சரி நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகல. எண்ணெயும் அப்புறம் வந்து திரியும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நம்ம கீழ் வீட்டில் காலேஜ் பசங்க தங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அவங்கள ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க விளக்கு பூஜைக்கு. அப்புறம் அவங்களெலாம் பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். பூவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சட்டப்பட்டுன்னு கட்டிட்டு பூ வந்து கொஞ்சமாக கட்டிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு விளக்கு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் விளக்கு பூஜையெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அப்புறம் எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு இலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே பொங்கலும் சுண்டலும் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. அப்புறமா வந்து கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து பூவு எல்லாமே அலங்கரிக்கிறதுக்காண்டி வச்சுருப்போம்ல ஒரு கிண்ணத்தில், அதுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து விளக்கு வைக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து விளக்கு பூஜை வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சுக்கோ, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் விளக்கு பூஜைக்கு போனால் நுகுல் திரி வந்து பயன்படுத்துங்க. பஞ்சு திரி வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது வந்து டக்குனே எரிஞ்சிருது. நீங்கள் விளக்கு திரி பயன்படுத்துவீங்களா இல்லை நுகுல் திரி பயன்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.